வெறும் டிகிரி படித்தவங்களை கொண்டு வந்துட்டு நீ மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இங்கே நியமனம் பண்ணுற. அப்போ கோவிலை கோவிலாக பார்க்கணும், அந்த பார்வை இவங்களுக்கு இல்லை. இதுக்கு வந்து கபாலீஸ்வரருக்கு ஆல்ரெடி நிலங்கள் இருக்கு மயிலாப்பூர் சுற்றி. அங்கே ஆரம்பிக்காமல் எதுக்கு நீ அங்கே கொண்டு போய் ஆரம்பிக்கிற? அப்போ இதில் முக்கியமாக சொல்கிறது உள்நோக்கம். நீ முதல்வர் தொகுதியில் நீ ஏதோ ஒன்று பண்ணணும்ட்டு பண்ணுற. இதுக்கு 5000 ரூபா கொடுத்தாலும் சரி, 100 ரூபா கொடுத்தாலும் கல்வெட்டுலையோ இல்லை எழுத்துலையோ எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து யார் பேருமே வெளில வரக்கூடாது. இவரோட பொற்கால ஆட்சியில் இந்த அமைச்சரோட இதில் ஏதோ எம்எல்ஏ ஆரம்பிச்சு சதுரம் முக்கோணம் எல்லா பேரையும் போட்டுட்டு யார் டோனர் பண்ணானோ பக்தர்களோ அவங்க பேரை போட மாட்டாங்க. மத்திய அரசோட திட்டங்களை ஸ்டிக்கர் போடுற மாதிரி பக்தர்கள் செய்யறது வந்து இவங்க பேர்ல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. நாங்கள் அனுமதி கொடுத்தோம்பாங்க. அடுத்தது ஒன்றும் இதுலேருந்து கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல, யாரோட தனி மனிதரோட பேக்கெட்லேருந்து கொடுக்கல. இதை வந்து சும்மா நாங்கள் வந்து இப்போ ஆன்மீக ஆட்சின்னு சும்மா காமிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய வேலை தான். டாஸ்மார்க்ல வருமானம் கூட்டுறதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல. இப்போ கோவிலோட சொத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறது தான் நீ இருக்கீங்க. பூட்டி வச்ச உண்டியல்லேருந்து இருக்கிற காசே திருடுறாங்கன்ட்டு தான் அறநிலைத்துறை திருடுறாங்கன்ட்டு தான் சொல்றாங்க. இன்னும் பூட்டாம வச்சானாக்க இது மாதிரி கடவுள் எதிர்ப்பாளரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் அவன் வந்து திருடிட்டு போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பூட்டி வைக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு பார்க்க வேண்டியது 6 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க வரி சரியா செலுத்தியிருக்காங்க, வருமானத்தை சரியா காமிச்சிருக்காங்களா, அதை பார்க்கறது தான் வேலையே தவிர அவனோட அக்கௌண்ட்டே பார்க்கறது அவன் வேலை கிடையாது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஆலயம் காப்போம் இயக்குனர் மற்றும் சமூக வலைதள பேச்சாளரான நம்ம சேவக் சத்யா அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ ஆன்மீக வழியில் தான் எல்லாருமே பயணம் பண்ணுன்ற வழிக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தனை நாள் அமைதியாக இருந்தவர் நேற்றுக்கு திடீர்னு எழுச்சி பயணத்தில் வந்து பேசும்போது கோயில் பணத்தில் இந்த மாதிரி கல்லூரி கட்டுறீங்களே இது நியாயமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இது எந்த விதத்தில் உண்மையான விஷயங்கள் இது? அதான் இதில் ஒன்று வந்து சட்டப்பிரகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தது எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம். எடப்பாடி ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எந்த முதலமைச்சராக இருந்த வரைக்கும் நெத்தியில் பொட்டு இல்லாமல் வந்தது கிடையாது. ரைட்டுங்களா? ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறமா ஒரு பொட்டு வச்சு பன்னீர்செல்வம் இருந்தார். அதிமுகவில் எல்லாருமே அது மாதிரி ஆன்மீகத்தை நாடி எல்லாருமே வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க. திமுக தாண்டி அவங்க வந்து நிறையா கோவில்களுக்கு போகிறதோ வரதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் வச்சுக்கோங்களேன். அதனால் புதுசு கிடையாது அவருக்கு. இப்போ ஆனால் இன்றைக்கி பேசினது வந்து எல்லாருக்கும் கோவிலை பற்றி காலேஜை கட்டி பேசினோடனே எல்லாரும் அதை வந்து பேச்சு பொருளாக்கப்பட்டது. அவர் சொன்னது உண்மை, அவர் வந்து அவரே சொல்லிட்டாருங்கிற மாதிரி பேச்சு பொருளாக ஆக்குறாங்க. அதில் சட்டத்து பிரகாரம் அதில் வந்து கட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான். இப்போ நம்மளுக்கு கோவிலுக்காக பல வழக்குகளை தொடர்ந்து டிஆர் ரமேஷ் அவர் தான் இதுக்காக வழக்கு தொடர்ந்துருக்கார். இந்த காலேஜ் இது மாதிரி கோவில் நிதியிலேருந்து எடுத்து கட்டுறதுக்காக எதிர்த்து. கோவில் நிதியிலேருந்து கட்டலாம் எப்போன்னு சொன்னான்னா அதில் உபரி நிதி இருக்கும்போது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அதுக்கு முடிவு பண்ணணும். கமிட்டி அது ட்ரஸ்டீஸ் இருக்குது, அந்த ட்ரஸ்டீஸ் சேர்ந்துட்டு இவ்வளோ உபரி நிதி இருக்குது, இதுலேருந்து என்ன சேவைகள் பண்ணலாம், இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு முதல்ல இதுக்கெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் சட்டத்திலே இடம் இருக்குது. அது பிரகாரம் தான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வந்து அரசாங்கம் முதல்ல வந்து நான் காலேஜை கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரஸ்டி வந்து வேலை செய்யக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அவர் சொன்ன கோவில் நிதியிலே எடுத்ததுன்னா கட்டின காலேஜ் எல்லாமே அந்த கோவிலுக்கு சம்மந்தப்படாத இடத்துல கொண்டே கட்டி வச்சுருக்காங்க. இப்போ இதில் கபாலீஸ்வருக்கு குளத்தூரில் கட்டினதாக இருக்கட்டும், தூத்துக்குடியிலேருந்து தள்ளி கொண்டு போய் விளாத்தி குளத்தில் கட்டி 90 கிலோமீட்டர் தள்ளி கட்டினதாகட்டும், இதெல்லாம் அது மாதிரி வேறு வேறு இதுலேருந்து இருக்கிற நிதியை எடுத்துட்டு கோவில் நிதியை இருக்கல எங்கடா நிதி இருக்குது, ஏன்னா இவங்ககிட்ட காசு கிடையாது. இவங்க செய்ய வேண்டிய வேலையை கோவில் நிதியிலேருந்து இவங்க ஃபஸ்ட்டு அரசாணை வெளியிட்டுட்டு அதுக்காக கோவில் வந்து பைசா எடுத்து கொடுக்கணுங்கிற மாதிரி கோவிலை பணம் காக்கிய மரம் மாதிரி பயன்படுத்துறாங்க. அந்த குளத்தூர்ல கட்டின காலேஜ் இருக்குதுங்களா? இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி 4 காலேஜுகள் வந்து இருக்கு. அதுக்கும் தடை உத்தரவுலாம் வாங்கியிருக்காரு. அது ஏன்னா இவங்க வந்து அன்னைக்கு கோர்ட்ல என்ன சொன்னாங்க, நாங்கள் அந்த காலேஜ் ஆரம்பிச்சிட்டோன்ட்டு சொல்லியிருந்தாங்க. அது நடைமுறையில் இருக்கு. அது இறுதி தீர்ப்பை பொறுத்து தான் அது வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கோவில் நிதியிலே எடுத்து கட்டும்போது அதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்தை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் அந்த கல்லூரியில் போதிக்கணுங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் இவங்க வந்து அதை வந்து எல்லாருக்குமே போதிக்கணும். அப்போ 500 பேர் படிக்கிறான்னா 500 பேரும் அந்த ஆன்மீகத்தை படிக்கணுங்கிறது இருக்குது. ஆனால் இவங்க பண்ணுறது எப்படின்னா அது ஒரு பாடத்திட்டம் மட்டும் அதில் வச்சுட்டு விருப்பம் உள்ளவங்க போய் சேர்ந்துக்கலாம். இப்போ 500 பேரில் 10 பேர் மட்டும் சேருவோம்.
490 பேர் ஆன்மீகத்தை பற்றி படிக்காமையே வெளில வந்திருப்பான். இப்போ அறநிலைத்துறையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆன்மீகம் படித்தவங்கள இப்போ துறையை வந்து கோவிலை நிர்வகிக்குது அறநிலைத்துறை. ஆனால் அதில் வந்து ஆன்மீகம் படித்தவங்க தான் செயல் அலுவலரும் இல்லை ஒரு என்ன ஒரு கணக்கரும் இல்லை உன்னுத்தருங்களும் இருக்காங்களா, கோவிலுக்குள்ளே வந்து பணியாற்றுறாங்க. அவனுக்கு அடிப்படையாக வந்து ஆன்மீக படிப்பு தேவை, ஆன்மீக நாட்டம் தேவை. அந்த எந்த விதமான இதுவுமே இல்லாதவங்களை கொண்டு வந்து வெறும் டிகிரி படித்தவங்களை கொண்டு வந்துட்டு நீங்கள் மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இங்கே நியமனம் பண்ணுற. அப்போ கோவிலை கோவிலாக பார்க்கணும், அந்த பார்வை இவங்களுக்கு இல்லை. முக்கியமாகவே இந்த திராவிட மாடல்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இல்லாததுனால தான் இது மாதிரி இதுவும் இவங்க வந்திருக்க அப்புறமா தான் இது மாதிரி சூறையாடப்படக்கூடிய லெவலில் நிறையா வேலைகளை செய்கிறாங்க. அதை இன்றைக்கி அவர் எடுத்து பேசுனது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். எல்லாருமே பேசுகிறோம். அது டிஎம்கே தாண்டி இன்றைக்கி அவங்க செய்யக்கூடியதை ஏடிஎம்கே மட்டும் இல்லாமல் பிஜேபி மட்டும் இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தது. இப்போ ஏடிஎம்கேவும் பேசுகிறாங்க. அது மாதிரி எல்லா கட்சிக்காரனும் அதில் இருக்கக்கூடிய குறைகளை வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஓகே, அப்போ அதிமுக பேரில் ஹெச்ஆர்என்சின்னு கன்ஃபார்மாக இருந்திருக்கும். அவங்களுமே இந்த மாதிரி உபரி நீர் எடுத்து காலேஜ் கட்டியிருக்காங்களா அந்த ஆட்சியிலையுமே? இல்லை, இது மாதிரி இல்லை. அதில் ரெண்டுத்துலேயுமே அதுக்கு தான் நம்ம வந்து கட்சிகளை சாதாரணமாக கோவிலுக்காக வேலை செய்கிறவங்க வந்து கட்சியை டார்கெட் பண்ணுறதை தாண்டி ரெண்டு ஆட்சியிலையுமே தவறுகள் நடந்திருக்கு. ஆனால் வந்து நம்ம சொல்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் அங்கே. அதனால தான் நம்ம அறநிலைத்துறையை குற்றச்சாட்டு, அந்த துறையே இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் வராதுங்கிறது தான் இது கோவிலுக்காக போராடக்கூடியவங்களோட ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. இல்லை ரெண்டு கட்சியிலையுமே எந்த கட்சியிலையும் அந்த வேற்று இது இல்லை, ரெண்டுத்துலேயும் குறைகள் இருக்குது. இதை வந்து தெளிவாக இதில் நடந்த இந்த இதில் அவர் சொல்கிறார். ஏன்னா காலேஜ் வந்து அவர் சொல்கிறதுல அந்த பேச்சில் நான் கேட்ட வரைக்கும் காலேஜுங்கிறது கவர்மெண்ட்ஸ் எடுத்து செய்ய வேண்டியது, நீ செய்யாமல் கோவில்லேருந்து எது காசு எடுத்து செய்கிறேங்கிறத கேட்டிருக்காரு. ஆனால் போன ஆட்சியில் அது மாதிரி இதுலேருந்து எடுத்து செய்யலைங்கிறது அவரோட கூற்று. கவர்மெண்ட் காசுல தான் கவர்மெண்ட் காலேஜ் கட்டணும் அப்படின்னு சொன்னார். சரி, எப்படியோ சார், பட் ஆனால் ஒரு காலேஜ் கட்டி குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் அப்படிங்கும்போது அதுவும் கோயில் காசு, புண்ணியத்திலிருந்து வந்தக்கூடிய காசு எடுத்து படிக்க வைக்கணுங்கிறது தப்பு இல்லையே, இதையே நம்ம எதிர்க்கணும். நம்ம எதிரியுமே எதிர்க்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். கோவிலுக்காக போராடக்கூடியவங்க எந்த திட்டத்தையுமே எதிர்க்கிறது கிடையாது. ஆனால் இது எல்லாமே நடக்கிறது வந்து அறநிலை சட்டத்து பிரகாரம் நடக்கிறது. அந்த சட்டத்தை நீ பின்பற்றி சரியாக செய்யும் தான். இப்போ வந்து டிஆர் ரமேஷ் அவர்கள் கேஸ் போட்டது கூட நீ அந்த செக்ஷன் பிரகாரம் நீ வைலேட் பண்ணி செய்கிறங்கிறது தான் சொல்கிறாரே தவிர செக்ஷனுக்குள்ளே நடக்கக்கூடிய எதையுமே எதிர்க்கிறது கிடையாது. நீ பண்ணுறதா இருந்தாலும் கூட அந்த இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த உபரி நிதியிலேருந்து எடுத்து கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உபரி நிதியை செலவு பண்ணுறதுக்கு இப்படி பண்ணணும்னு இருக்கு. ட்ரஸ்டீஸ்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும். அதை வந்து பொதுவாக வந்து ஒரு இது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், ஆணையர்கிட்ட போகணும், ஆணையர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். யார் யார் எதிர்ப்பு இருந்தான்னாக்கா அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு எதனால் எதிர்க்கிறாங்க அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க முன்னாடியே ஒரு அறிவிக்கை பண்ணிட்டு அதை அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ பக்தர்கள்ட்ட வந்து நீ எந்த இது கேட்ட, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதுக்காக சொல்கிறதால கபாலீஸ்வரர் கோவிலில் வந்து இது ட்ரஸ்டீஸாக சேர்ந்து கூட்டம் நடத்தி இது மாதிரி நம்ம செய்யலாம்னு நினச்சிட்டு ஒரு கபாலீஸ்வரர் கோயிலோட இடமா இருக்கக்கூடிய மயிலாப்பூர்லேயே வந்து இதை ஆரம்பிக்கலான்ட்டு முடிவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி எதிர்ப்பில் வந்து அப்படி சொல்கிறாங்க, எதுக்கு அங்கே போய் ஆரம்பிக்கிற, இங்கே ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் மயிலாப்பூர்லேயே ஆரம்பிக்கணுன்ட்டு பல பக்தர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா. நீ போயிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து அதுவும் அந்த நிலமா நீ கபாலீஸ்வரர் கோவில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு சொந்தமானது வந்து பூதமல்லி ரோட்டில் இருக்குது அந்த நிலம். அது அந்த காலத்திலேயே அந்த நிலம் அந்த கோவிலோடதுங்கிறனால அங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது. அதை வந்து இன்றைக்கி ஏதோ இது பண்ணி கட்டியிருக்காங்க. அது மாதிரி பல இடத்துல இருக்கும். இந்த நிலமாவது கபாலீஸ்வரர் கோவில் தான் பார்த்தோன்னா அதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து கபாலீஸ்வருக்கு ஆல்ரெடி நிலங்கள் இருக்குது மயிலாப்பூர் சுற்றி. அங்கே ஆரம்பிக்காமல் எதுக்கு நீ அங்கே கொண்டு போய் ஆரம்பிக்கிற? அப்போ இதில் முக்கியமாக சொல்கிறது உள்நோக்கம். நீ முதல்வர் தொகுதியில் நீ ஏதோ ஒன்று பண்ணணுன்ட்டு பண்ணுற. அப்போ முதல்வரை வந்து நான் வந்து இன்னும் தாஜா பண்ணுறதுக்காக ஒரு துறை அமைச்சரும் துறையும் போகுதுன்னு சொல்லும்போது அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்மளாம் இருக்கும். ஓகே சார், ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது அதாவது உண்மையான பக்தர்கள்லாம் வந்து இந்த திமுக ஆட்சியை வந்து விமர்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கோயில்களுக்கு அந்த விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோன்றாரு. எடுத்துக்காட்டுக்கு எந்த ஆட்சியிலுமே நடக்காத மாதிரி 30,177 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோயில் நிதி உபரி நிதியில் நிறைய வந்து சில விஷயங்களுக்கு ஒதுக்கியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு சார். இதில் உங்களுக்கு என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் சொன்னார் ஒரு 6 அறிவிப்பு பண்ணார் இந்த ஆன்மீக ஆட்சிங்கிற மாதிரிங்கிறதுக்கு. அவரே நாம ஆன்மீக ஆட்சிங்கிற மாதிரி 30,000 சில்லற கோயிலுக்கு கட்டிய கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ரைட்டுங்களா? அப்போ 3000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம்னு சொல்கிறது அது வந்து இது வரைக்கும் நீ வந்து எந்த இடத்துலையுமே எந்த கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணாலும் சரி
நீ வந்து கணக்கு வழக்கை சப்மிட் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த சமீபத்தில் நடந்ததை பற்றியே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் கோவில் அதில் 300 கோடி ரூபா செலவுன்னாங்க. அதில் வந்து 206 கோடி ஒரே மனிதர் கொடுத்துருக்காரு, ரைட்டுங்களா? ஹெச்சிஎல்லோட மதிபர் சிவநாடார் வந்து அவங்க தாயார் பேரில் ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அது மூலமாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அது மாதிரி அது இல்லாமல் அங்கே வந்து பல டோனர்கள். அதுதான் சார் ஒரு கேள்வியாக எழுது. இப்போ சேகர் பாபு அவர்கள் வந்து இத்தனை கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது 206 கோடி ரூபா நீங்கள் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஏன் அவரோட பேரை வெளியே சொல்றதுக்கு தயங்குறாரு? அவரு ஏன் சொல்ல வேண்டியதானே? 206 கோடி அவரை வந்து நீங்க வந்து துறையில என்ன பண்றாங்க, நீங்க எல்லா ஊர்லயும் போய் எல்லாத்தையும் மறைச்சிடுறாங்கல்ல. மறைக்கிறது இல்லை மட்டும் இல்லைங்க, அதை தான் சொல்றோம். இந்த 3000 கோவில்கள் பார்த்தீங்கன்னாக்க 90% மேல எல்லாருமே உபயதாரர்கள் வச்சுதான். ஒன்று வந்து முழுமையான ஃபுல்லுமே உபயதாரர்கள் கட்டளையில வந்து கோயிலை வந்து கும்பாபிஷேகம் பண்றது. சிலதுல வந்து பாதிக்கு மேல கலெக்ஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி எல்லாமே வந்து அங்கங்கே கலெக்ஷன் பண்ணி பண்ணுறது. பண்ணும்போது முன்ன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து இதுக்கு 5000 ரூபா கொடுத்தாலும் சரி, 100 ரூபா கொடுத்தாலும் கல்வெட்டுலையோ இல்லை எழுத்துலையோ எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து யார் பேருமே வெளில வரக்கூடாது. ஆரம்பத்திலேயே அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க, நான் இது மாதிரி கொடுக்கறதுக்கு தயார், ஆனால் நான் இதனால இதை வந்து எந்த விதத்துலையும் நான் இதை கொடுத்தேன்னு நான் கிளைம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அண்டர்டேக்கிங் வாங்கிட்டு நீ காசை வாங்கிக்கிறீங்க. அப்படிதான் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் போனோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கல்வெட்டு இருக்கும். பொற்கால இவரோட பொற்கால ஆட்சியில் இந்த அமைச்சரோட இதில், அப்புறம் அந்த இது எம்எல்ஏ ஆரம்பித்து வட்டம் சதுரம் முக்கோணம் எல்லா பேரையும் போட்டுட்டு யார் டோனர் பண்ணானோ பக்தர்களோ அவங்க பேரை போட மாட்டாங்க. கூடமுழுக்கு செய்யப்பட்டது அப்படிம்பாங்க. இப்போ மொத்தமே இதில் வந்து நடந்தது எல்லாரும் பக்தர்களாக இருக்கக்கூடியவங்களோட பெரும்பாலவங்களோட ஒரு இது வந்து அந்தந்த ஊரில் அவங்க பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவ கலெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கிறாங்க, பக்தர்கள் அதை செய்கிறாங்க. துறையே வந்து பக்தர்கள் கொடுக்குற காசு தானே இங்கே நடக்குது. நீங்கள் துறையே வந்து பக்தர்கள் கொடுக்குற காசு அதிலே எடுக்கிற நீ 4% 12% வரைக்கும் விதவிதமாக எடுக்கக்கூடிய வருமானத்தை வச்சுட்டு அதை வச்சு தானே துறைக்கு சம்பளம் கொடுக்குறீங்க. அரசாங்கத்துலேருந்து அந்த துறைக்கு சம்பளமாக கொடுக்குறீங்க. அந்த துறை நடக்கிறதே பக்தர்களோட காசுல நடக்குது. அதே நீ போடுற அந்த சார்ஜஸ்லேருந்து சர்வீஸ் சார்ஜ்லேருந்து எடுத்து தான் சம்பளம் கொடுக்குறீங்க. அப்புறம் நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் எப்படி செஞ்சீங்க? இதை வந்து பொய்யா வந்து மக்கள்கிட்ட எப்போதுமே அந்த வேஷம் போட்டு ஸ்டிக்கர் மாடல் தானே இது. உங்களுக்கு மத்திய அரசோட திட்டங்களை ஸ்டிக்கர் போடுற மாதிரி பக்தர்கள் செய்கிறது வந்து இவங்க பேரில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. நாங்கள் அனுமதி கொடுத்தோம்பாங்க அடுத்தது, ரைட்டுங்களா? இது எல்லாமே திட்டமிட்டு தாங்கள் செய்தது போல ஏதோ இது பண்ணுறாங்க. இப்போ கோவில்களுக்கு வந்து இவங்க ஒன்றும் கொடுக்கல, பக்தர்களாக சேர்ந்து முயற்சி எடுத்து அந்த பல இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்திய உதாரணம் தான் நான் அந்த திருச்செந்தூரை சொன்னேன். 300 கோடியில் 206 கோடியை ஒரு மனிதரே கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் திருச்செந்தூர் மாதிரி ஒரு அவங்களே சொல்கிறாங்க, சாதாரண நாளில் வந்து 5000 10,000 பேர் வருவாங்க, சனி ஞாயிறுங்கனாக்கா 25 50,000 பேர் வருவாங்க, விழா காலம் 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர். இப்போ 5000 10,000னாக்க 5000 வச்சா கூட 10 ரூபா கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுது? அதே வந்து உண்டியலில் போடுறது மட்டும். இது இல்லாமல் நீங்கள் வந்து அதர்ம தரிசனத்துக்குன்ட்டு வாங்குற காசு எவ்வளோ ஆகுது? தர்ம தரிசனமாக போனவங்க காசு இல்லாமல் இருக்கவங்க தர்மமாக போய் தரிசனம் பண்ணுவாங்க. அதர்மம் அப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட் என்ன? காசு கொடுத்து போகிறது வந்து அதர்ம தரிசனம். அப்போ வந்து அதர்மமாக போய் அந்த அதர்ம தரிசனத்துக்கு எவ்வளோ காசு வசூல் பண்ணுறது? அப்படி கோயிலுக்கு வருமானங்கள் வருது, அதுலேருந்து எடுத்துகிட்டு செய்கிறாங்க. அப்போ ஒன்றும் இதுலேருந்து கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல, யாரோட தனி மனிதரோட பேக்கெட்லேருந்து கொடுக்கல. இதை வந்து சும்மா நாங்கள் வந்து இப்போ ஆன்மீக ஆட்சின்னு சும்மா காமிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய வேலை தான் ஆகுது. ஓகே சார், அதான் 6 பாயிண்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் இது ஒரு விஷயம். இந்த விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க? இல்லை, இது இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து நிலங்களை வந்து நிறையா நிலங்களை நாங்கள் தான் வந்து மீட்டெடுத்தோம் அப்படின்னு இருக்காரு. இதில் ஒரு கொடுமை என்னன்னாக்கா, இவங்களே வந்து சட்டசபையிலையும் இதுலையும் சொல்கிறாங்க, நம்மளுக்கு இருக்கிறது இன்னைக்கு 9.25 லட்சம் ஏக்கர் முன்னாடி இருந்தது, 80 90களில் இருந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிறது வந்து 5.25 லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 5.25 லட்சத்தில் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டை வந்து எங்கள்கிட்ட ரெவென்யூ ரெக்கார்டு இருக்கிறது 3,41,000 ஏக்கர் தான் இருக்குங்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இவங்க தான், டிபார்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டே இவங்க தான். அப்போ பழைய இப்போ ஒரு கோவிலுக்காக வேலை செய்கிறவங்க வந்து பழைய ரெக்கார்டை போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் நினைச்சானா எல்லா இதோட ரெக்கார்டும் எடுக்க முடியாதா? நிச்சயமா எடுக்கலாம். இதுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னாக்க யார்கிட்ட வந்து அந்த நிலம் இருக்கு? திருப்பி
இப்போ சமீபத்தில் ஒரு கோவில் வந்து இது பக்கத்தில் பொன்னேரி பக்கத்தில் அந்த கோவிலுக்கு இருக்கிறதே 12 ஏக்கர் இடம். அது 6 ஏக்கர் இடம் வந்து ஒரு தனியார் வந்து ஒருத்தர் மட்டுமே அவர் பேரில் வந்து ஃபுல்லாத்தையுமே சாகுபடி வந்து வருஷக்கணக்காக. அதாவது இதில் எப்படின்னாக்கா 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி குத்தகை மாற்றணும், குத்தகையை உயர்த்தணும்லாம் இருக்குது. இந்த குத்தகையெல்லாம் உயர்த்தாமல் வருஷக்கணக்காக செய்யறதாக வந்து ஒரு தகவல். இதுக்கு வந்து அங்கே வந்து ஒருத்தர் வந்து பெரிய லெவலில் வந்து அதாவது ஈவோவில் ஆரம்பித்து ஜேசி கமிஷனர் வரைக்கும் லெட்டர் எழுதி கடைசியில் இப்போ ஜேசி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் பார்த்துட்டு போய் என்னாச்சு, அந்த ஆள் அந்த ஏரியாவில் வந்து ஏதோ ஒரு கட்சி ரீதியாக பெரிய மனுஷனா, அதனால் இன்னைக்கு வந்து 1 மாதமாக அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அந்த நபர். இத்தனை நாள் அது மாதிரி தனிநபரால் அவளால் பழைய ரெக்கார்டு எடுத்துகிட்டு போய் கோவில் இதெல்லாம் பட்டா அப்படின்ட்டு அவங்க பட்டாவே மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதாக குற்றச்சாட்டுகள். இது மாதிரி பல இடத்துல ஆல்ரெடி கோவில்கள் நிலங்கள் போய் கிடக்குது. நாங்கள் மீட்டெடுத்தோம்னு சொன்னால் சரி, மீட்டெடுத்ததில் வந்து என்ன வருமானத்தை கூட்டியிருக்கீங்க? டாஸ்மார்க்கில் வருமானம் கூட்டுறதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல. இப்போ கோவிலோட சொத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் நீ இருக்கீங்க. இப்போ போன வருஷம் வரைக்கும் நீ வந்து 100 ரூபா வருதுன்னு சொன்னா இந்த வருஷம் அதை 125 ரூபா ஆக்கணும், 150 ரூபா ஆக்கணுங்கிற ஒரு இது இருக்கணும்ல. அது மாதிரிக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? வரக்கூடிய பக்தர்கள்ட்ட வந்து நீ வந்து என்ன முன்னாடி வந்து 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா தர்ஷன் இருந்துட்டு இனிமேல் பிரேக் தர்ஷன் போட்டு 1000 ரூபா 2000 ரூபா கலெக்ஷன் பண்ண போறேங்கிறீங்க. பக்தர்கள் தலையில வச்சுட்டு நீ பிரேக் தர்ஷன் போடணும்னு நினைக்கிறீங்க தவிர இந்த சொத்தை வச்சுட்டு நீ வந்து வருமானத்தை இருக்கிறவங்கள்ட்ட வருமானத்தை கூட்டணுங்கிறது எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லையே. ஸோ இது எல்லாமே பாவலாக்கம் செய்யக்கூடிய ஒரு வேலை தானே தவிர உண்மையாக அடிமனசுலேருந்து ஆன்மீக ஆட்சினா ஃபஸ்ட்டு எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நான் அந்த கடவுளுக்காக செய்யணும்னு நினைப்பேன். எனக்கே நம்பிக்கை இல்லை, நானே கடவுளை கிண்டல் பண்ணுவேங்கும்போது நான் எப்படி நல்லபடியாக செய்வேங்கிறது தான் எல்லாரோட ஒரு மெயினான ஒரு கேள்வி இல்லைங்களா. அது மாதிரி இந்த மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கார். 6 பாயிண்ட்ல இந்த மெயினாக வந்து அந்த குடமுழுக்கு ஒன்று சொல்லியிருந்தார், அப்புறம் நிலங்களை பற்றி ஒன்று சொல்லியிருந்தார், அப்புறம் பழைய கோவில்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இன்னொரு 8000 கோவிலுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் ஆக்சுவலாக சொன்னீங்கன்னா புராதனமான கோவில்களுக்கு வந்து ஏஎஸ்ஐயோட கன்சல்டேஷன் பண்ணி தான் கொடுக்கணும்னு பழைய ஆர்டர் இருக்குது. ஆனால் அதை எதுவுமே இல்லாமல் இவங்க வந்து நிபுணர் குழுன்னு ஒன்று உருவாக்கிட்டு அது மூலமாக பண்ணுறாது. இதை தான் திருப்பி வந்து கோவில் ஆர்வலர்கள்லாம் சட்டத்துக்கு புறம்பாக கேள்வி கேட்குறது எல்லாமே என்னென்னாக்க சட்டம் என்ன சொல்கிறதோ அதுதான் கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அந்த கோவிலுக்காக போராடுறவங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெறும் வந்து ரோட்டில் போராட்டம் மட்டும் போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தை நாடும்போது அவங்க வந்து சட்டத்தை பின்பற்றாட்டி தான் அவங்க ஜெயிக்க முடியும். ஒவ்வொன்றையும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டுகிட்டே தான் இருக்காங்க. அது பல இடத்துல ஆகட்டும். கோவில் போனான்னாக்கா கோவிலில் வந்து இப்போ வந்து கடலூரில் இருந்து நடந்துச்சு, சட்டத்துக்கு புறம்பாக ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்து கோவில் இடத்துல இது பண்ணியிருந்தாங்க. அதை எதிர்த்து கேஸ் போனாங்க. அதை செயல்படுத்தலைன்னு சொல்லிட்டு திருப்பி மேலே வந்து இது பண்ணிட்டு 5 IAS அதிகாரிக்கு வந்து கோர்ட்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே இவங்க சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு இது மாதிரி போலியாக வந்து இது மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. அதை வந்து பிரபலப்படுத்துறதுக்கு இன்றைய பத்திரிகைகள்லாம் இருக்குது. இருக்கிற ஃபேக்டை சொல்லாமல் இதை மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டுற விஷயத்தை மட்டும் சொல்கிறதுக்கு இருக்குது. ஓகே சார், அடுத்தது பார்த்தோம்னா நம்ம சத்யராஜ் அவர்கள் இப்போ மேடையில் பேசின விஷயம் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது கடவுள்கள் பற்றி மேடை எப்போவுமே அவங்களோட ஒர்க்கை தானே. அதாவது ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற போது உண்டியல் வைக்கிற வரைக்கும் தான் வந்து நீங்கள் வந்து அந்த கடவுள் சம்மந்தம்லாம், அதுக்கு ஏன் அப்புறம் பூட்டு போட்டு வைக்கிறீங்க, அப்போனா உங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு சார். அது இந்த நாத்திகம்ங்கிறது வந்து ஹிந்து மதத்தில் மட்டும்தான் உண்டு. அதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. கடவுளை கேட்ட நீங்கள் வந்து யார் கடவுள்னு தேடுறது, யார் கடவுள்னு கொஸ்டின் பண்ணாதான் தேட முடியும், ரைட்டுங்களா. ஆனால் வந்து அறிவை வளர்த்துக்கிறதுக்காக கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அறிவை வளர்த்துக்கலாம். ஏன்னா விதண்டாவாதத்துக்காக கேள்வி கேட்கணும்னு சொன்னால் அறிவும் வளர்த்துக்க முடியாது. நம்ம பேசினதே பேசிட்டுக்கே இருக்க வேண்டியதுதான். அவருக்கு வந்து அவங்க மகளுக்கு போஸ்டிங் வைக்கிறதுக்கு வேணுங்கிறதுக்காக பேசினாரா, இல்லாட்டி இப்போ வந்து நம்ம என்னது இதில் வந்து அவருக்கு ஒரு விருது கொடுத்தாங்களே ஒரு கட்சியிலேருந்து, அதுக்காக பேசினாரான்னு தெரில எனக்கு. ஆனால் வந்து அவர் வந்து இது மாதிரி பூட்டி வச்ச உண்டியல்லேருந்து இருக்கிற காசே திருடுறாங்கன்ட்டு தான், அறநிலைத்துறை திருடுறாங்கன்ட்டு தான் சொல்கிறாங்க. இன்னும் பூட்டாமல் வச்சான்னாக்க
இது மாதிரி கடவுளுக்கு எதிர்ப்பாளரும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் அவன் வந்து திருடிட்டு போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பூட்டி வைக்கிறாங்க. இவங்க தான் கடவுள் மறுப்பாளர்கள். இவன் வீட்டை வந்து ஊருக்கு போகும்போது வீட்டை பூட்டாமல் திறந்து போட்டா போகிறாங்க. சமூக நீதினு எல்லாரும் போய் நான் ஊருக்கு போகிறேங்க, அதனால் எல்லாரும் வீட்டுல போய் உட்காந்துக்கன்னு சொல்லவா போகிறாங்க? அது கிடையாது. ஸோ இவங்களோடதே வந்து நோக்கம் வந்து மக்கள்கிட்ட வந்து சும்மா தேவையில்லாத பேசுறது, கடவுளை வந்து என்ன கேள்வி கிண்டல் பண்ணுறது, அது நம்ம மதத்துக்கு தான். அதை வந்து கேள்வி கேட்டோம், நம்ம பதிலுக்கு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் வெறும்னா பேசுறதுக்கு வந்து பேசிட்டு போடான்ட்டு எல்லாரும் பேசதான் பேசுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த அறநிலைத்துறையே வேண்டாம் 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 அப்படின்றீங்க. அறநிலைத்துறை இல்லாமல் எதுக்கு ஃபஸ்ட்டு கொண்டாந்தாங்க இது அறநிலைத்துறை அப்படின்ட்டு? இது கோயில்கள்லாம் நிறைய விஷயங்கள் நடக்குது, ஏமாத்துறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, சில பேர் மட்டுமே வந்து வாழ்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட்டே கையில் எடுத்து அறநிலைத்துறைன்னு ஒன்று கொண்டாந்தாங்க. மறுபடியும் அதுவும் இல்லாமல் போயிடுச்சுன்னா மறுபடியும் அதே மாதிரி விஷயங்கள் நடந்துடாதா கோயிலில்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கோவிலில் அறநிலைத்துறை வேண்டான்னு சொல்லும் போது அதை வந்து நெறிமுறைப்படுத்துறதுக்கு தான் அறநிலைத்துறையை கொண்டு வந்தாங்க. ரைட்டுங்களா? நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சரியா இல்லை, அது வந்து நிறையா வந்து ஒரு காட்டார் ஆட்டம் போகுது, அங்கங்கே செதறி ஓடுது, அப்போ சரி பண்ணணுன்ட்டு கொண்டு வராங்க. அதை வந்து ஆனால் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துறையே வந்து அந்த சட்டத்தை ஏமாத்துறது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீ கொண்டு வந்தனாக்கா அரசாங்கத்துக்கு வந்து செக்ஷன் உங்களுக்கு வந்து இதில் பிரகாரம் மத விஷயத்தை தலையிடுறதுக்கு அதிகாரம் கிடையாது. அதில் வந்து தவறு நடந்தால் தவறை வந்து ஆடிட் பண்ணணும். இவங்க பண்ணுறதே ஒன்று ஆடிட் பண்ணுறது கிடையாது. இப்போ பைசால மட்டும்தானே இங்கே தவறு நடக்க முடியும் இல்லையா? அடுத்தது வந்து எல்லாரையும் கோயிலுக்குள்ள விடணும், எல்லாருக்கும் சமமாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதுக்கும் அரசாங்கத்தில் சட்டம் இருக்குது, அதை செயல்படுத்தணும். அதை தவிர பூஜை புனஸ்காரங்களும் அந்த கோவிலுக்குன்னு உள்ளதை பின்பற்றணும், அவ்வளோதான். இதில் வந்து மத நம்பிக்கையே இல்லை, அதாவது இந்து மதத்து மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அவங்களால கொண்டு வரப்பட்டது தான் இந்த அறநிலைத்துறை சட்டம்ங்கிறது. 1928-29களில் நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பல மாற்றங்களை வந்துட்டு 1959 ஃபைனலாக வருதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த துறை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த நம்ம பேசுகிறது வந்து 44,000 கோவிலை பற்றி பேசுகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது. ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 44,000 கோவிலாக இருக்குது. 1,00,000க்கும் மேலான கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்கள்லாம் வந்து தனி அங்கங்கே இருக்க பக்தர்களோட நிர்வாகத்தில் தானே இருக்குது. எவ்வளவோ ஒரு கோவில்கள் வந்து பக்தர்களும் ஒரு அமைப்பின் கீழே இது பண்ணுறது. இப்போ அந்த அவங்க வந்து வழிமுறையாக வந்து அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதும் அங்கே நடக்கிறது எல்லாமே பண்ணுறது. அதை கவர்னன்ஸ் பண்ண வேண்டியதுதான் கவர்மெண்ட்டோட வேலையை தவிர நான் தானே வந்து பண்ணுறேங்கிறது அவங்க வேலை கிடையாது. ஸோ கவர்னன்ஸ்க்கு சிஸ்டம் இருக்குது. இப்போ ஒரு உதாரணமாக சொன்னான்னாக்கா இன்கம் டேக்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து முன்னாடி என்ன சொன்னாங்க, 3 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்க வருமான வரி கட்டணும், அது கீழே இருந்தானாக்கா வருமான வரி வேண்டாம். அடுத்தது உயர்த்தினாங்க 5 லட்சம்னா 6 லட்சம்னாங்க. அப்போது இவங்களுக்கு பார்க்க வேண்டியது 6 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க வரி சரியாக செலுத்தியிருக்காங்க, வருமானத்தை சரியாக காமிச்சிருக்காங்களா, அதை பார்க்கறது தான் வேலையே தவிர அவனோட அக்கௌண்ட்டே பார்க்கறது அவன் வேலை கிடையாது. அது மாதிரி லெஸ் கவர்னன்ஸ் தான் வேணும். இப்போ 35,000 கோவிலில் வந்து 10,000 ரூபா வருமானம் இல்லைங்கிறீங்க, ஒருவேளை பூஜை பண்ண முடியலங்கிறீங்க, அந்த கோவில் என்ன ஊழல் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு? இப்போ இவங்க சொல்லியிருக்கிற 8,000 கோவிலில் அந்த அது மாதிரி கோவில்கள் எத்தனை கோவில் வந்து இருக்கு? இவங்க வந்து அனைத்து ஜாதி அர்ச்சகர் நியமனம் பண்ணுறாங்க, அது மாதிரி 35,000 கோவிலில் எத்தனை கோவிலுக்கு அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க? ஸோ இவங்க அந்த அரசியல் நடக்கிறது எல்லாமே எங்கே வந்து பணம் நிறையா வந்து குவியுதோ அங்கே நடக்கக்கூடிய இதில் என்னென்ன முறைகேடுகள் விஷயமா நடத்துறது, இதில் தான் வந்து நிற்கிறதே தவிர உண்மையாகவே கோவிலை காப்பாற்றணும் கிடையாது. இவங்க ஆன்மீக ஆட்சின்னு சொல்கிறாங்க, இவங்க வந்து எத்தனை கோவிலை கட்டியிருக்காங்க? அன்னைக்கு அரசர்கள் ஆண்டாங்க, அவங்க கட்டினாங்க, இன்னைக்கு வந்து அரசு இருக்கு, அதனால நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோங்கிறது. அவங்க கட்டினாங்க, சமுதாயத்திட்ட கொடுத்தாங்க, அவங்க ட்ரஸ்டி, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ட்ரஸ்டி இருந்தாங்க, அவங்க வந்து மெயின்டைன் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ட்ரஸ்டியே நியமனம் பண்ணல, எந்த கோவிலுக்கும் ட்ரஸ்டீஸ் நியமனம் பண்ணல. நியமனம் பண்ணாமல் நீங்களே முடிவு பண்ணி பல விஷயங்களை செய்கிறீங்க, தக்காருங்கிற பேரை போட்டுட்டு செய்கிறீங்க. எல்லா கோவிலுக்கும் ட்ரஸ்டீஸ் போடுங்க, கோவிலில் சில விஷயங்கள் முடிவு பண்ணும். கோவில் ட்ரஸ்டீஸ் உண்மையானவங்க, அந்த கோவிலை சார்ந்தவர்கள், கோவிலுக்கு வந்து தினசரி வரவங்க, கோவிலோட நல்லபடியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க ட்ரஸ்டியாக வரணும். அதை விட்டுட்டு
முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு சமுதாயத்தில் முக்கியமானவங்களை கொண்டு வந்து நான் ட்ரஸ்டியாக போடுறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணுறது நடக்கக்கூடாது, செய்யக்கூடாது. பக்தர்களுக்கு முன்னுரிமை இருக்கணும். நம்ம திருப்பி ஒப்படைன்னு சொல்லணும்னா எந்த அமைப்புகிட்டையும் ஒப்படைக்க சொல்லல, அந்தந்த பகுதி மக்கள்கிட்ட ஒப்படைங்க. நாளைக்கு முடிவு பண்ணிட்டோம் இவங்க 36,000 கோயில் அந்தந்த கிராமத்தில் யார் இருக்காங்களோ முக்கியஸ்தர்கள் யார் கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்ககிட்ட ஒப்படைக்கட்டும். எந்த அமைப்புட்டுமே ஒப்படைக்க வேண்டாமே. அப்படி இருந்தாலும் உண்மையான ஆன்மீக ஆட்சி. நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்கப்பா உங்கள் கோவிலை, வருமானம் எங்கே இல்லை, ஏன்ட்டிக்கு வருமானம் கிடையாது, நஷ்டமாக இருக்குது எனக்கு, இந்த கோவிலில் எனக்கு ஒன்றும் வருமானம் இல்லை, இதுக்காக நான் செலவு பண்ணேன், நீங்களே போட்டு யாரை வேணா வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு ஒப்படைக்கட்டுமே. மற்ற 10,000 கோயில் வேற விஷயம். இந்த 35,000 கோயிலை மக்கள்கிட்ட ஒப்படைங்க. வருமானமே இல்லை, ஊழலே நடக்கிறது வாய்ப்பு இல்லை, அப்போ ஒப்படைங்க. கோயிலாக நல்லா இருக்கட்டும். சில அற்புதமான கேள்விகளையும் எழுப்புனீங்க, அற்புதமான ஆன்மீக கருத்துக்களையும் சொன்னீங்க. இளைய பாரதியோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி.